மகதீசாய நம. ஓம் 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 மகதீசாய நம. திருமந்திரத்தில் மிகப்பெரிய ரகசியம் உள்ளது. திருமந்திரம் அதில் முக்கியமானது உபதேச பகுதியாகும். உபதேச பகுதி என்பது இனி ஒரு பிறவி எடுக்கக்கூடாது, அதை எப்படி மாற்றுவது என்பது பற்றி சொல்வதாகும். அது 4ஆம் படி. அறம் பொருள் இன்பம் வீடு, அது சரிகை கிரிகை யோக ஞானம். 4ஆம் படியாகிய அந்த ஞானத்தை பற்றி சொல்லுவது எளிதல்ல, அவர்கள் உணரக்கூடிய ஒன்று. திருமந்திரத்தை, அதுவும் உபதேச பகுதி என்பது அனுபவத்தால் வருவது. அது திருமலை தேவனுடைய திருவடி உருகி தியானித்தால் அன்றி அது ஒன்றும் அறிய முடியாது. அப்போ அவர் ஆசான் திருமலை தேவனை வணங்கி அறிந்தாலும் சொல்ல முடியாது உரைக்கான ஒன்று, உரைக்க முடியாத ஒன்று, தான் அனுபவத்தில் வருவது. இப்போ திருக்குறள் எல்லாம் உலக நூல். திருக்குறள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம். இந்த மதத்துக்கு ஒரு சில மதங்கள் இருக்கலாம். கிறிஸ்தவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதம் இருக்குது. அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் சொல்வார்கள். அது ஒரு சில கருத்துக்களும் பொதுவாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்வார்கள். ஒரு சில கருத்துக்கள் எல்லோரும் கடைபிடிப்பதாக இருக்கலாம். ஆனால் வள்ளுவன் எந்த மதத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பொதுவாக பாடியிருக்கிறார் வள்ளுவர். என்ன காரணம்? உண்மை அறிந்தவர். வள்ளுவ பெருமான் உண்மை அறிந்தவர். உண்மை வழி காட்டுவதற்கு என்ன வேண்டும்? உண்மையான ஆசானுடைய ஆட்சி இல்லாமல், உண்மையான ஆசான் ஞானிகள் ஆட்சி இல்லாமல் ஒருவன் உண்மை அறிய முடியாது. வள்ளுவ பெருமான் ஆசான் அகத்தீசன் திருவடியை பூஜை செய்து ஆட்சி பெற்றதினால்தான் உண்மை அறிந்து கொண்டார். உண்மை எது? எப்போதும் இருக்கக்கூடியது, பொய் அழியக்கூடியது. இந்த உடம்பு உண்மையா பொய்யா? பொய். யாருக்கு? அறியாதவர்களுக்கு இந்த உடம்பு பொய், அறிந்தவர்களுக்கு இந்த உடம்பு மெய், உண்மை. இந்த உடம்பு பொய்யாகி உடம்புக்குள் மெய் இருக்கு, தூய்மை இருக்கு. அசுத்தமான தேகத்தில், இந்த தேகம் அசுத்தம், காமதேகம், மும்மலத்தாலான உடம்பு. இந்த தேகத்துக்குள் ஜோதி இருக்கு. யார் அறிந்தவர்கள்? அந்த ஜோதி எப்படி அறிவது? அந்த ஜோதி அறிந்தவன் தான் வள்ளுவன். ஞானிகள் அத்தனை பேரும் உள்ளே ஜோதியை கண்டவர்கள். அப்போ இந்த புற உடம்பு என்ன செய்யும்? காமதேகம் கீழ்த்தரமான எண்ணத்தை உண்டு பண்ணும். இப்போ ஆசானை வணங்குகிறார்கள். இன்னும் எனக்கு காம சிந்தை இருக்குது, பொருள் இருக்குது, கொனைக்கேடு இருக்குது, இதிலிருந்து விடுபட அருள் செய்ய வேண்டும் என்று ஞானிகளை வணங்குவார்கள். அவர்களெல்லாம் ஆசான் ஞான பண்டிதராக சுப்பிரமணியர் பூஜை செய்தவர்கள். சுப்பிரமணியர் பூஜை செய்தால், பூஜை செய்கிற மக்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த காமதேகத்துடைய இயல்பு தெரியும், பலகீனங்கள் தெரியும். அப்போ என்ன செய்கிறார்கள்? ஆசான் தூய்மையான ஆசான், ஞானிகள் சுத்தமான, அது சுப்பிரமணியர் வந்தாலும் யாராக இருந்தாலும் தூய்மையான ஆசான். மாசு இருந்தால் நிச்சயமாக அறிவு வேலை செய்யாது. மாசற்றவர்கள். மாசு என்றால் அழுக்கு, அழுக்கு என்றால் களிம்பு, உடம்பு இருக்கிற களிம்பு, அசுத்தம். அப்போ என்ன செய்கிறார்கள்? ஆசானை பூஜை செய்ய களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதன் எந்தினார். முதல் களிம்புகள் நீங்க வேண்டும். களிம்பு அறுத்தான், களிம்பு அற்று போக வேண்டும். களிம்பு இருந்தால் நிச்சயம் அறிவு வேலை செய்யாது. அப்போ களிம்பு எப்படி வந்தது? பசியால் வந்தது. பசி சாப்பிடுகிறோம், சத்து அசத்தை பிரிக்குது, அசத்தை வெளியே தள்ளுது, மலமாக தள்ளி விடுகிறது, சத்தை உடம்புக்கு ஏற்றுகிறது. அந்த ஏற்றுக்கின்ற உணவு, அந்த உடம்பு அப்போ குற்றமான உணவா? இல்லை, நியாயமான சைவ உணவு சாப்பிட்டா நல்லது தான். அப்போ அந்த உடம்பு அந்த சத்து ஏற்பட்டவுடன் இந்த உடம்புக்கு தாய் தந்தை எடுத்த காமதேகத்துக்கு சத்து கொடுக்கும்போது அந்த கொனைகடி இருக்க தான் செய்யும். அப்போ அந்த என்ன செய்கிறார்கள்? ஞானிகளை பூஜை செய்ய உள்ளே சாருகிறான். ஞானிகள் திருமூல தேவனாக இருந்தாலும் சரி, அகத்தீஸ்வராக இருந்தாலும் சரி, யாரை வணங்கினாலும் சரி, உள்ளே சாருகிறார்கள். சார்ந்து களிம்பருத்தான் எங்கள் கண்ணுது நந்தினான். களிம்பு தானே காமத்தை உண்டு பண்ணுது.
களிம்பு தானே கொனைக்கேடு உண்டு பண்ணியது. களிம்பு தான் கோபத்தையும் பொறாமையும் வஞ்சனையையும். இனி பிறப்பதற்கு காரணமான களிம்பு உடம்பு. அதை அறுக்கிறான். களிம்பு அறுத்தான் என் கண்ணுதல் நந்தி, எங்கள் கண்ணுதல் நந்தி. கண் இமை போன்றவன், கண் இமை போன்ற தலைவன் என்னுடைய உடம்பில் உள்ள களிம்பு அறுத்தான் அப்படின்னார். இதையெல்லாம் தானே உணர வேண்டும். எப்படி அவருக்கு மட்டும் அறுத்தான்? உருகி தியானம் செய்தார். திருமலைத்தேவனை தாயாகவும் தந்தையாகவும் ஆசானாக எண்ணி, நீர் களிம்பு அற்றுவிட்டீர், நான் களிம்போடு இருக்கிறேன். அந்த குற்றம் மாஸ் அல்லது அழுக்கு நீ எனக்கு சார்ந்திருந்து அறுக்க வேண்டும் சொன்னால், களிம்பொருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பொருத்தான் அருள் கண் விழிப்பித்து என்னார். அப்போ என்ன செய்கிறான்? நமக்கே புரியும்படி அருள் கண் விழிப்பித்து என்பது நமக்கு புரியும்படியாக செய்கிறான். அப்போ உடம்புல இருக்க காமத்தை களிம்பை நீக்கிறான், நாம உணர செய்கிறான். களிம்பொருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பொருத்தான் அருள் கண் விழிப்பித்து நாமே உணர்படி செய்கிறான். உடம்பால் வந்த கேடு இது, உடம்பால் வர கேடு. இந்த உடம்பு என்ன செய்யும்? கீழ்த்தரமான புத்தியை காம வெறியை உண்டு பண்ணி மீண்டும் பிறப்புக்கு காரணமான ஒரு நோயை உண்டு பண்ணும் களிம்பு, அசுத்தம், மாஸ் அசுத்தம். அசுத்தத்தை அறுக்கிறான். அறுத்த பின் நாமே உணரும்படி செய்கிறான். களிம்புறத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்புறத்தான் அருள் கொண்டு விழிப்பித்து நாமே உணரும்படி செய்து களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி மீண்டும் இந்த உடம்புக்கு மாசு ஏற்பட அளவுக்கு உள்ளே ஜோதியை காட்டுகிறான். அந்த ஜோதி தான் உண்மை. களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதினா. அப்போ பளிங்கு கற்களில் பவளம் பதித்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒளி உடம்பாகுது. அப்போ உண்மை தேகம், உண்மை உணர்ந்தார்கள். உண்மை உணர்வதற்கு உருகி தியானம் செய்தார்கள். உருகி தியானம் செய்து ஆசி பெற்றார்கள். ஆசி பெற்றதனால் களிம்பற்றது, உள்ளே ஜோதி தோன்றியது.